காலை உணவுடன் காலை வணக்கம். பாட்டு கேட்டுக்கொண்டே காலை உணவு முடிச்சுட்டு சாப்பிட்டு சமைக்கிறதுக்காக ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனோம், ஆள் வரலன்னு சொன்னோம். அதுக்கு இன்றைக்கு திரும்பவும் போக வேண்டி இருந்தது. பக்கத்தில் என்றால நடந்து தான் போனோம். இன்றைக்கு ஆள் வந்துட்டார். ஆனால் ஒரு மணித்தெல்லாம் வெயிட் பண்ண வச்சிட்டார். வந்த காண்டுக்கு வளர்த்திருப்பேன். பெரிய மனுஷனால பேசாம விட்டு அலுவலம் முடிச்சுட்டு வீட்டை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். கோச்சில் புது காரில் முன்னுக்கு நல்ல வியூ. இன்றைக்கு நெஞ்சு பேச்சு நானும் கோச்சும் மட்டும்தான். அது லேட்டாக தான் வருவான். ஏனண்டா அவனுக்கு ஸ்கூல். சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் ஒர்க் அவுட்டை தப்பாக தான் பண்ணுவான். கோச் தான் சரி செய்வார். ஆனால் கோச்சுக்கு தான் பேமெண்ட் எதுவுமே கொடுக்கறதில்ல. நெஞ்சு பயிற்சியை முடிச்சுட்டு அப்படியே கைக்கும் சில ஒர்க் அவுட்களை போட்டுட்டு அந்த மிதிவண்டி கேப்ல ஆதோ ஃபுல்லா வெறுப்பேற்றிட்டு உடற்பயிற்சியை முடித்துக் கொண்டோம். பக்கத்தில் இருந்த கடைக்கு கோச் சில சாமான் வாங்க போயிருந்தேன். நானும் காணொலிப்புக்கு ஒரு நோட் புக் வாங்க போயிருந்தேன். வெளியே வந்து ஆதுவை கேட்டேன், ஏண்டா உள்ள வரலேண்ட. உள்ள வந்தா எப்ப பார்த்தாலும் கல்லண்டு பேக்கை செக் பண்றாங்கன்னு கவலைப்பட்டான். ஒரே அசிங்கமா போச்சு குமார். பாரிஸ்ல வெதர் எப்பப்ப எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படியே மலையை ரசிச்சு கொண்டு வீட்டை வந்துட்டு உடற்சத்து மாவையும் குடிச்சிட்டு காட்டு மாதா கோயிலுக்கு இன்றைக்கு ஏழியாவே வந்துட்டேன். பிரச்சனை எல்லாத்தையும் காகிதத்தில் கொட்டி தீர்த்து கடவுள் அப்படியே வேண்டி கொண்டுட்டு அப்படியே மலையை ரசிச்சுட்டு கோவில்ல ஆட்கள் வேண்டுதலுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைத்திருப்பாங்க. அதிலையும் ஒன்று எடுத்துட்டு நைட் ஃபன்னுக்காக நிரஞ்சக்கா விட்டா போயிருந்தோம். இவனுக்கு பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க. திடீரென்று ஏதோ ஆயிரும். எப்பப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களோட. அப்படியே நான் நாளை முடிப்போம்னு பார்த்தேன். ஆனா சூட்டி நாளை முடித்து வைத்தாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.